வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். பெண்கள் சோஷியல் மீடியால வீடியோ போடுறத பார்க்கறதுக்குன்னு தனியா ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கும். அதுவும் நல்லபடியாலாம் போட்டுறக்கூடாது. பெண்கள் சோஷியல் மீடியால வீடியோ போட்டா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி தான் போடணுமா என்ன? அரசியல் பேசக்கூடாதா என்ன? ஏன் எங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்காதா? நாங்க பேசுறது உங்களுக்கு வலிக்குது. அந்த வலிய பொறுத்துக்க முடியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெர்சன அவன் கமெண்ட் பண்றான். நான் மன்னிக்கணும் அவன்னு பேசுறதுக்கு. பட் அவன் பேசின விதம் அந்த மாதிரி. அவன மிருகம்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அது மிருகங்களுக்கு அசிங்கம். அவன மனுஷன்னு சொன்னா மனுஷங்களுக்கு அசிங்கம். ஸோ இவனை எந்த ரகம் நீங்க சேர்த்துக்கோங்க. நேத்து அவன் கமெண்ட் போட்டிருந்தான். விஜய பிரஸ் மீட் கொடுக்க சொல்லு போடி அப்படின்னு போட்டிருந்தான். சரிடா 2026ல பார்க்கலாம்டான்னு நான் கமெண்ட் போட்டிருந்தேன். இதுக்கே என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அவங்க பேசுறாங்கன்னு நம்மளும் பேச வேண்டாம், நீங்க அந்த அரசியலை வளர்க்க வேணாம் அப்படின்னு சொன்னார். ஓகேப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அதே ஆளு எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா, ரொம்ப கேவலமா பெண்களை அந்த தலைமையோட கனெக்ட் பண்ணி பேசியிருக்கான். இது அவன் என்ன அசிங்கப்படுத்துறதாவோ இல்ல ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறதாவோ அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இதுல உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நான் ஆதி காலத்துல இருந்து நான் என் வீடியோல சொல்லிட்டு வர்றது, எவன் ஒருத்தன் பேட் கமெண்ட் போட்டாலும் ஒண்ணு அந்த ஆளு தப்பா இருக்கணும், அடுத்து அவன் தப்பா இருக்கிறதால பாக்குற எல்லாருமே அவன் பண்ற தப்ப எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கணும். இன்னொன்னு அவங்க வீட்டு பெண்கள் அந்த தவற பண்றவங்களா இருக்கணும். மன்னிக்கணும் பெண்மணிகளே, உங்களை பத்தி நான் தப்பா பேசுறதுக்கு. அந்த மிருகம் உங்க வீட்டுல இருக்கான்னா சத்தியமா நீங்க தான் திருத்தணும். நீங்க திருத்தலன்றதுக்காக தான் இந்த காரணத்தை நான் சொல்றேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்காக கண்டிப்பா என்ன மன்னிக்கணும். அவன் அந்த அளவுக்கு கேவலமா பெண்களை இழிவா பேசினான் இன்னைக்கு. ஒண்ணு அவங்க வீட்டுல அம்மாவோ ஒய்ஃபோ அக்காவோ தங்கச்சியோ இல்ல பொண்ணோ அந்த மாதிரி இருக்கணும். கரெக்டா? இல்ல நீ அந்த வேலையை பார்க்கணும். அப்பதான் உனக்கு அந்த தாட் வரும். இல்லையா நீ சப்போர்ட் பண்ற பத்தியா டிஎம்கேல அந்த தொண்டர்கள் எல்லாமே இப்படி இருக்கணும். மன்னிக்கணும். அதே டிஎம்கே தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், நிறைய உண்மையா உழைக்கிற ஏகப்பட்ட தொண்டர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சில கேவலமான தொண்டர்களும் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொண்டர்கள் தேவையா கட்சிக்கு? இவனுங்களால கட்சிக்கு தான் கெட்ட பேரு. இவனுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி பேரை யூஸ் பண்ணிட்டு செய்யக்கூடாத தவறெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டா நான் இந்த கட்சி நான் அந்த கட்சி, அதனால நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாதுன்னு. அடுத்த பெண்ணை எப்ப தப்பா பேசுறியோ அப்பயே உன் கேரக்டர் புரிஞ்சு போச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன தப்பா பேசுறதால நான் ஐயோ தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு உட்காந்துருவேன்னு நினைக்காது. இதெல்லாம் வரும்னு எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சுதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோன்னு தெரியும். அதுக்கு எப்படி நான் பதில் கொடுக்கணும்னு என்னை நான் தயார்படுத்தி. நீ சாதாரணமா ஒரு பெண்ணு உடனே சொல்லிட்ட உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்து வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காது. உங்களை பத்தி உங்க தலைமையை பத்தி தப்பு சொன்னா இங்க என்ன தப்பு நடக்குதுன்னு லிஸ்ட் போடு. உனக்கு லிஸ்ட் போடுறதுக்கு இங்க தப்புகள் கண்ணுக்கு தெரியல, அதனால நீங்க என்ன பண்றீங்க, பேசுறவங்க மேல சேத்த வாரி அடைக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா சேத்த உங்க மேலேயே நீங்க வாரி அரைச்சிக்கிறீங்கன்றத மறந்துடுறீங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி கமெண்ட் போட்டிருக்கான்னு நான் நினைச்சேன்னா, ஆனா இன்னைக்கு காலையில இன்னொரு சேனல்ல விக்கின்றவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு, நடுநிலையா தான் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்குமே தவறாதான் கமெண்ட் பண்ணியிருந்தான். அதனாலதான் அது எனக்கு நல்லா ரீச் ஆயிருந்தது. ஆனா இவன் நேத்தும் எனக்கு கமெண்ட்ல வந்திருந்தான், இன்னைக்கும் கமெண்ட். இன்னைக்கு அந்த கமெண்ட் நான் ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளவுதான் வேலை. ஒரு நிமிஷம் வேலையா ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் சொல்ற கருத்தை சொல்லத்தான் செய்வேன். கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை. உன் கருத்து கெட்ட ஆபாசமான பேச்சு நினைச்சேன்னா நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது எங்க இருந்தாலும் சரி. நீ ரோட்ல வந்தனா கூட உனக்கு அதே கதி தான். உனக்கு தைரியம் இருந்தா ஒரு சேனல் ஓபன் பண்ணி தைரியமா பேசு. அந்த தைரியம் இல்லாத கோழைங்க தான் இந்த மாதிரி ஃபேக் ஐடியோ இல்ல வேற யாராவது பேரோ வச்சுக்கிட்டு கமெண்ட் போட்டுட்டு சுத்துறது. அவ்வளவுதான் உங்களுடைய தைரியம். இதுல கட்சியை தூக்கி நிறுத்துறதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. போங்கடா டேய். திண்டுக்கல் மாவட்டத்துல உங்க கட்சிக்கு உண்மையா உழைச்ச ஒரு தொண்டன் 25 வருஷமா இருக்காரு. அவர் வீடு ஒழுகுதாமா, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்திருக்காரு. அதாவது அவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு. அவர் பொது இடத்துல ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்க மினிஸ்டர் அர சக்கரபாணின்றவங்க வந்திருக்காங்க. அவரு ஒட்டன்சத்திரத்துல 6 தடவை எலெக்ட் ஆயிருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு. அவர்கிட்ட அவர் குறைய சொல்ல வந்திருக்காரு. ஆனா குறைய யாருமே கேட்கல. அவரை பிடிச்சி வெளியே தள்ளுறதுலதான் முக்கியமா குறியா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் குறைய யாருமே கேட்கல. அவர் வீடு ஒழுகுது, தண்ணி வருது, நான் 25 வருஷம் இது கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு அவரு.
இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? உங்க கட்சிக்குள்ள தொண்டர்களுக்கு பிரச்சனைனா தொண்டர்ல இருந்து தொண்டர்களுக்கு பார்த்து உதவுங்க. பக்கத்துல சக தொண்டருக்கு பிரச்சனைனா பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கெல்லாம் எங்கிருந்து கட்சியை மேம்படுத்த போறீங்க? நேத்து இந்த நியூஸ் சேனல் ஒண்ணு போட்டிருந்தது. அந்த அடுத்த நியூஸ் திமுக பிரமுகர் அவருடைய மனைவி ஜனவரியில கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு காலேஜ் படிக்குது. இப்போ 3 மாசத்துல கேஸ் கொடுக்குறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு திமுக நிர்வாகிகளுக்கு என்ன பலியாக்க பாக்குறாங்க அப்படின்னு பாலியல் குற்றச்சாட்டு சாட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இருக்கிற குற்றச்சாட்டுகளை லிஸ்ட் கொடுக்குறோம். கள்ளக்குறிச்சி பிரச்சனை என்னாச்சு, வேங்கைவயல் பிரச்சனை என்ன ஆச்சு, பரந்தூர் பிரச்சனை என்ன ஆச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு பிரச்சனை என்ன ஆச்சு, யார் அந்த சாரு, இவ்வளோ போதை கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது, அந்த கேஸ் என்னாச்சு, நடு ரோட்ல பெண்கள் ஒரு போயிட்டு இருந்த காரை வழிமறிச்சு திமுக கட்சி கொடி வச்சிருக்கிற அந்த கார்ல அவ்வளோ தூரம் அவங்கள விரட்டி 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 உயிர் பயத்தை காட்டினாங்களே அந்த கேஸ் என்ன ஆச்சு. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்க இங்க இருந்தா முடிஞ்சா இங்க குற்றச்சாட்டு வைக்க பாருங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. ஆனா யாரையாவது சாடணும்னா ஒரு பேட் கமெண்ட் போட்டு அழகா போயிட்டு இருக்க வேண்டியது வெக்கமா இல்ல? போய் முதல்ல அந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி, அங்க ஒரு வாரியர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த வாரியர்ஸ்ல ஒருத்தர் சொன்ன இல்லையா, அந்த மனுஷன் அதுக்கு மேல அவங்களுக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டுமே கிடைக்கல. அவங்க கடைசியில என்ன ஆயுதம் தெரியுமா எடுக்கிறாங்க? சினிமால இருக்கிற பாட்டுங்களை வச்சு, சினிமால நடிச்ச சீனுங்களை வச்சு, கூட நடிச்ச ஆக்டர்ஸை வச்சு. இவ்வளவுதான்டா உங்க ஞானம். முடிஞ்சா நேரடியா இந்த மாதிரி தப்பு நடக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன தப்பு நடக்குதா இல்லையான்னு நாங்க ஆராயிரோம். அதுக்கு நாங்க ரெடி. ஆனா உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தெரியல, கேட்ட அரசியல் அனுபவம் இல்லை, ஆக்டர் வரக்கூடாது. இதுதான் நீங்க சொல்ற காரணமா அரசியலுக்கு வர்றதுக்கு? வேற ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா? சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரணம் நீங்க சொல்ற காரணம். முடிஞ்சா வேலிடா ஏதாவது எடுத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.